ஊராட்சி நிதியில் இருந்து வெற்று விளம்பரம் மேற்கொள்ள அரசு பணத்தை செலவிட முனைப்பு காட்டும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 4 ஆண்டுகால மோசமான ஆட்சியை மூடி மறைக்க நிர்வாக திறனற்ற திமுக அரசு தங்களின் ஒவ்வொரு செய்கையையும் வெற்று விளம்பரம் செய்து வருவதாக குறை கூறியுள்ளார். மாநிலத்தில் உள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 12,620 ஊராட்சிகளிலும் அரசு விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று ஊரக வெளியுறவுத்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் 3 நிறுவனங்களின் பெயரை குறிப்பிட்டு ஒப்பந்த புள்ளி கோர வேண்டும் என்றும், மதுரையைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு LED திரைகளை பொருத்தும் பணியை சந்தை விலையை விட அதிக தொகையை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊராட்சி ஒன்றியங்கள், கிராம ஊராட்சிகளில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அவதியுற்று வரும் நிலையில் அதை செய்து தராமல் ஊராட்சி நிதியை மடைமாற்றும் திமுக அரசின் 4 ஆண்டு கால நடவடிக்கைகள் வேதனையை தந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். LED திரை அமைக்கும் திட்டத்தில் பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்க முயல்வது கண்டனத்திற்குரியது. மக்களின் வரிப்பணத்தை வீண் விரயம் செய்யும் திட்டத்தை உடனடியாக திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.